எல்லோரும் கேட்டிருந்தீங்க எங்கள் மாமியார் வீட்டை காட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எங்கள் நடுமூத்தார் வீடு தான் இது. இங்கே தான் எங்கள் பெரிய மூத்தார், எங்கள் மாமியார் எல்லாருமே இருக்காங்க. இந்த வீடு தான். நானும் கல்யாணம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ளே தான் வந்தேன். மெமரிஸ் நிறையா இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே. பேர் படிங்க. இப்போ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால் நாங்கள் போகிறதில்ல. அதனால் பாப்பா தான் இந்த வீடியோ எடுக்கிறாங்க. பாப்பா வந்து கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு சரி மீமா நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தான் வந்து காலையிலேயே வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது சொல்லுங்கள் வீடு. இப்போ தான் பெயிண்டிங் வேலை நடந்து முடிஞ்சிருக்கு. ஜஸ்ட் நான் இன்னும் சரியாக க்ளீனிங் பண்ணலை. அதனால் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பாப்பா சொல்ல சொன்னாங்க. எப்படி இருக்குது சொல்லுங்கள். எங்கள் நடுமூத்தார் வீடு. எங்கள் மாமியாரும் சொன்னாங்க என் மாமியார் வீடுன்னு சொல்லக்கூடாதும்மா அப்படி சொல்லிட்டாங்க அவங்களும். அதனால தான் நான் வந்து மாமியார் வீடுன்னு சொல்லலை, நடுமூத்தார் வீடுன்னு சொன்னேன். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு நாய் வளர்க்குறாங்க. இதெல்லாம் இப்போ பண்ணியிருக்காங்க. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சு இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் நாங்கள் இருந்தப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ எல்லாமே எங்கள் நடுமூத்தார் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணது தான். சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் இருந்தப்போ வெறும் ஜல்லி இருக்குது இல்லைங்களா, அதுதான் இருந்துச்சு கீழே. இப்போ எல்லாமே போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாய் கூட வளர்க்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. நாங்கள் இருந்தப்போ இல்லை. இந்த சைக்கிள் வந்து எங்கள் மூத்தார் பையனோட சைக்கிள்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கூட்டி எங்கள் நடுமூத்தார் ஒய்ஃபோடுது. சிட் அவுட் இது. இங்கே நிறைய செடியெலாம் இருந்துச்சு, இப்போ இல்லை. தென்னை மரம் இருக்குது. இதெல்லாம் சூப்பராக மாற்றி வச்சுருக்காங்க. எனக்கும் செம்ம சர்ப்ரைஸ் வீடு இப்படி இருக்குது சொல்லிட்டு. பாப்பா பாருங்கள், குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டே வீடியோ எடுக்கிறாங்க எனக்காக. உள்ளே வாங்க போகலாம். இதுதான் சிட் அவுட்டு. இது எல்லாமே மாற்றிருக்காங்க. நல்லா இருக்குங்களா. டீப்பாய், சேரு. இங்கே தான் யார் வந்தாலும் கெஸ்ட் வந்தாங்கன்னா இங்கே தான் உட்கார வச்சு டீயெல்லாம் கொடுத்துட்டு என்ன எதுவும் விசாரிப்பாங்க இல்லையா, அது. இங்கே ஒரு ஃபேனு. இதுதான் டோரு, ஃப்ரண்ட் டோரு. எப்படி இருக்குது சொல்லுங்கள். எல்லாமே பார்த்து கட்டியிருக்காங்க எங்கள் மூத்தார். இவங்க தான் எங்கள் மூத்தார் ஒய்ஃபு. நீங்கள் நேற்று வீடியோவிலே கிளியராக பார்த்துருப்பீங்க அவங்கள. இங்கே பாருங்கள், எங்கள் நடுமூத்தார் ஒய்ஃபோடைய டெக்கரேஷன்ஸு தான் இதெல்லாம். செம்மையாக இருக்குல்ல. அவங்க நிறைய ஆன்லைனில் ஆர்டர் போடுறாங்க வருதுன்னு எங்கள் மாமியார் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி பொருள்லாம் ஒர்த்து தான், வீட்டுக்கு அழகாக இருக்குது இல்லையா. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. அவங்க துபாயில் இருந்தாங்க. இப்போ ஒரு ஒரு 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ என்னவோ இங்கே இருக்காங்க. சென்டரில் இருக்கிறது எங்கள் மாமனார், அது அம்மம்மா, அது எங்கள் மச்சனை. இங்கே ஒரு ஃபேனு, வெளியில் பார்க்குறது எல்லாமே சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இங்கே தான் டிவி இருந்துச்சு. இப்போ அது பூஜை முறைக்கு மாற்றிட்டுருக்காங்க. இங்கே திவான் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் இருந்தப்போ இங்கெல்லாம் வெறும் சேராக இருந்துச்சு. எங்கள் மூத்தார் பாருங்கள் டிவி பார்த்துட்ருக்காரு. அது டைனிங் டேபிள் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி அங்கே தான் இருந்துச்சு. எங்கள் மாமியார் பாருங்கள், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது புதுசாக. எனக்கே வீடு புதுசாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ்னால் எங்கள் நடுமூத்தார் ஒய்ஃப் தான் எல்லாமே மாற்றி அவங்க நிறைய வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடிக்கு வீட்டில் இருக்க பொருளெல்லாம் மாற்றி வைப்பாங்க. செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானா. எங்கள் மூத்தார் இந்த வீட்டில் தான் இருக்காங்க. மாமியார் மூத்தார் எல்லாருமே டிவி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. இதுதான் பூஜை மூரி, பூஜை அறை. இதெல்லாம் நானும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த யானை மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது. இதெல்லாம் வந்து இப்போ தான் ரெடி பண்ணாங்க. ரீசெண்ட் டேஸாக தான் அந்த பெயிண்டிங் வேலை நடந்ததில்ல, அப்போ தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அழகாக வச்சுருக்காங்க. வந்து சொன்னாங்க பாப்பா இந்த மாதிரி ரெடி பண்ணாங்க அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ தான் இருக்குது எல்லாமே. அந்த கிளாக்காக இருக்கட்டும், அந்த பிக்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. பூஜை முடி வாங்க திறந்து காட்டுறா பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அந்த கிருஷ்ண சிலைலாம் நான் இருந்தப்போ எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருந்துச்சு. இந்த மயில் ரெக்க கூட இருந்துச்சு. எல்லாமே அப்படி தான் இருக்குது. பூஜை முறை மட்டும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. என்ன ஒன்றுனா கூடுதலாக நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. எங்கள் மாமியார் அதிக ஃபோட்டோஸ் வைக்க மாட்டாங்க. எங்கள் நடுமூத்தார் ஒய்ஃபு தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 1-2 தான் வைப்பாங்க. நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அது ஒன்று சேஞ்சஸ் இருக்குது. இதெல்லாம் அந்த துடைக்கிறது எடுக்கிறதுலாம் இருக்கும் இல்லையா, அது ஒரு சைடு வச்சுருக்காங்க. இதுதான் பூஜை மூடி.
நல்லா இருக்குங்களா? எப்போவுமே வீட்டில் 2 வேளை விளக்கேற்றிடுவாங்க இல்லையா, அங்கேயும் அது இருக்குது. இதுதான் எங்கள் மாமியாரோட ரூமு. எப்படி இருக்குது சொல்லுங்கள். இங்கேயும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கட்டில் இருக்கிற இடத்துல தான் பீரோ இருந்துச்சு, இப்போ எல்லாமே மாற்றி வச்சுருக்காங்க. நாங்கள் சென்னையிலேருந்து கேரளா வந்தோன்னா இந்த ரூமில் தான் தங்குவோம். ஏன்னா நாங்கள் அதிகமாக தங்கினதில்லை. கோவிட் முன்னாடி வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 நாள் 4 நாள் அவ்வளோதான். அதுக்கு மேலே தங்க மாட்டோம். 2 நாள் 1 நாள் அப்படி தான் போவோம். இங்கே பசங்க நாங்கள் எல்லோரும் உட்காந்து அரட்டைலாம் அடிப்போம், டான்ஸ்லாம் ஆடுவாங்க பசங்க எங்களுக்காக. ஹாப்பினஸ் நிறையா இருக்குது இந்த ரூமில். சூட்கேஸு எங்கள் மாமியாரோட ரூமே எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதுதான் எங்கள் மூத்தாருடைய ரூம்பு. மூத்தாரை அடிக்கடிக்கு நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. நீங்கள் அவர் தான் பெரியவரோட ரூம் இது. இப்போ வந்துட்டு மூத்தார் ஒய்ஃப் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. பையன் வந்து சென்னையில் படிக்கிறாரு இன்ஜினியரிங்க்கு. அவங்களோட ரூம் இது. மேலே அலமாரி தேவையில்லாத திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. திங்ஸ் பார்த்திங்கன்னா என் மூத்தாருக்கு தான் அதிகமாக இருக்கும். எங்கள் மூத்தார் ஒய்ஃப் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸோ இல்லை மேக்கப்லேயும் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. மூத்தாருக்கு வந்துட்டு அவருக்கு நல்லா கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அவருக்கு மேக்கப்போ ட்ரெஸ்ஸோடும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு நிறைய இருக்கும். இந்த ரூமில் முக்கால்வாசி எங்கள் மூத்தாரோடதாக தான் இருக்கும். மூத்தார் ஒய்ஃப் இது கொஞ்சமாக தான் இருக்கும். இது அவங்களுடைய பெட்ரூம். எப்படி இருக்குது சொல்லுங்கள். இப்போதைக்கு அவங்க தான் அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க 2 பேர். பையன் கிடையாது. பையனுக்கு தனி ரூம் கொடுத்தாச்சு. ஏதோ தெரியுதுங்களா, ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போனால் இன்னும் 2 ரூம் இருக்கும். அது சின்னதாக ஒரு டோர் இருக்குங்களா, அது பாத்ரூம். இந்த ஸ்டெப்ஸு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோரில் பார்த்தீங்கன்னா பழைய நியூஸ் பேப்பர், அப்புறம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவ், அந்த கட்டிங் பிளேடர், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். அதுக்கு ஒரு கபோர்ட் போட்டிருக்காங்க. நாங்கள் இருந்தப்போ போடலை. இந்த ரூம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் தான். இது எங்கள் மாமியாருக்காக ஸ்பெஷலாக எங்கள் நடுமூத்தாரை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மாமியார் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் இல்லையா, வெளியிலலாம் போக முடியாதுன்னுட்டு உள்ளுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுதான் எங்கள் மூத்தார் பையன் பார்த்துருப்பீங்க, அவருடைய ரூம்பு. எப்படி இருக்குது சொல்லுங்கள். இங்கே எல்லாருக்குமே தனித்தனி ரூம் இருக்கும். மூத்தார் பையனுக்கும் ஒரு ரூம் இருக்கும். அவருடைய ஸ்டடி டேபிள். இப்போ அவர் இல்லைனாலும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கள் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டோங்கன்னா செம்ம காற்று வரும். இந்த கபோர்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ட்டெல்லாம் யாராவது வந்தாங்கன்னா இந்த டீ, காஃபி, ஜூஸு இந்த மாதிரி கொடுக்குற ஜாருங்க, அப்புறம் கொஞ்சம் மெடிசன்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ், எப்பயா ஒன்ஸ் எடுக்கிற ஐட்டம்ஸ் தான் இங்கெல்லாம் அந்த கபோர்ட்குள்ளே வச்சுருப்பாங்க. இந்த சுகர் மிஷினும் கூட இதில் உள்ள தான் இருக்கும். இதுதான் கிச்சன். எப்படி இருக்குது சொல்லுங்கள். இங்கே தான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அதிகமாக நின்று சமையலெல்லாம் சமைச்சிருக்காங்க. நான் கூட அதிகமாக இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கபோர்டெல்லாம் பாருங்கள், மூத்தார் ஒய்ஃப் சமைக்கிறாங்க. ஆக்சுவலி நாங்கள் இருந்தப்போ இந்த கபோர்ட்ஸ்லாம் இல்லவே இல்லை, இப்போ தான் இருக்குது. எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நாங்கள் இருந்தப்போ ஓப்பன் பிளேஸாக தான் இருந்துச்சு. அது உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அண்டா குண்டா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. மற்றபடி ஸ்லாப்லாம் பார்த்திங்கன்னா நான் இருந்தப்போ எப்படி இருந்தது அப்படி தான் இருந்துச்சு. கீழே இருக்க கபோர்டும் எந்த சேஞ்சஸும் அது இல்லை. இதெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வர வச்சது இதெல்லாம். இந்த கேஸ் அடுப்பு வந்துட்டு எங்கள் நடுமுக துபாயிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், இது சூப்பராக இருக்குல்ல, மாம்ஸ் கிச்சன். நல்லா இருக்குது. நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் இடம் பத்தாது. எங்கள் வீட்டில் மட்டும் அது ஏனோ தெரியல, இடமே பத்தாது. ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பொருளை மறந்துடுவோம். மறுபடியும் தூக்கி கீழே போடுவோம் நாங்கள். கிரைண்டரு. இங்கே இன்னொரு அடுப்பு இருக்கும். இது வந்து விறகு அடுப்பு இருக்கும் இல்லையா, அது. இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி இங்கெல்லாம் இந்த மாதிரி வச்சிடல. இங்கே தான் பெருசாக சமையல்லாம் நடக்கும். ரெகுலராக பார்த்திங்கன்னா தண்ணி வைக்கிறது, சாப்பாடு வைக்கிறது, குழம்பு வைக்கிறதுலாம் அடுப்பில் தான் இருக்கும். இந்த பொரியல் அந்த மாதிரி தான் கேஸ் அடுப்பு இருக்கும். இது சட்டிங்க, இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். எப்போவுமே மீன் குழம்பு, இந்த சிக்கன்லாம் வைக்கிறாங்கன்னா சட்டியில் தான் வைப்பாங்க. கீழே பார்த்திங்களா விறகு.
இந்த பக்கெட்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல. அது தண்ணி சமைக்கிறதுக்கு. இந்த கபோர்டில் நான் இருக்கும்போது சோப்பு, சர்ஃபு, கம்ஃபோர்ட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இப்போ என்ன இருக்குன்னு தெரியல. இது ஒர்க் ஏரியா. இங்கே எல்லாருமே வந்துட்டு ஒர்க் ஏரியா தான் சொல்லுவாங்க. நான் இருக்கும்போது ஜல்லியாக இருந்துச்சு கீழே. இப்போ எல்லாமே டைல்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ராக்கெட் அடுப்பெல்லாம் ரெடி பண்ணாங்க. அது எங்கே இருக்குன்னு தெரியல, பார்க்கணும். இது ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி திண்ணையில் இதெல்லாம் கிடக்கும். எப்போவுமே அப்படி தான் இருக்கும். இப்போவும் அப்படியே தான் இருக்குது. இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண காணோம். பாத்ரூம் வெளியில் எப்போவுமே காமனாக ஒரு 2 பாத்ரூம் இருக்கும். இது காமன் பாத்ரூம். இங்கே தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். மாமியாருக்கு மட்டும்தான் உள்ள செப்பரேட்டாக இருக்குது. மற்றபடி எல்லாருக்குமே இது காமன். எப்படி இருக்குது? இது வந்துட்டு பின்னாடி அங்கே நம்ம தரவாடு வீட்டிலேருந்து பார்த்தா வாழைத்தோப்பு தெரியும் இல்லைங்களா? அந்த தான் எங்கள் மாமியார் ஏறி போவாங்க இல்லையா, அந்த சைடு. எங்கள் நடுமூத்தார் ஒய்ஃப் வந்துட்டு வாழைத்தோப்பெல்லாம் வச்சுருக்காங்க. இது போகிற ரூட்டு தெரியுதுங்களா? அதுதான் தரவாட்டு வீட்டுக்கு கீழே போகிறது. துணி துவைக்கிற இடமும் சைடில் இருக்குது. எங்கள் மாமியார் பாத்திரம் கழுவிட்டு போகிறாங்க. இந்த வழியாக தான் அவங்க வராங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இருக்கும்போது இந்த சைடு கிடையாது, லெஃப்ட் சைடில் தான் யூஸ் பண்ணாங்க. கிணறு அது எல்லாருமே நெட்டெல்லாம் போட்டு வைப்பாங்க. ஏன்னா மேலே இருந்து தூசிலாம் விழுதுங்களா, குடிக்கிற தண்ணி அதிலேருந்து தான் எடுக்கிறது. அதனால் எப்படி இருக்குது சொல்லுங்கள் வீடு? இது ஒர்க் ஏரியா. இது புதுசாக இது கூடலாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கெல்லாம் வேறு மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ வேறு மாதிரி வச்சுருக்காங்க. இடம்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு முருங்கை மரம் இருக்கும். இருக்குது. இதில் தான் அடிக்கடிக்கு எங்கள் மாமியார் வந்து பறித்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு முருங்கைக்கீரை ரொம்ப இஷ்டம். அப்பப்போ 4 உடைப்பாங்க. இங்கே தான் துணியெலாம் நான் காய போடுவேன். இது பேக் சைடு. இங்கேயும் துணி காய போடுவேன். எங்கே வெயில் இருக்குதுன்னு பார்த்துட்டு காய போடுவேன். ஏன்னா நாங்கள் வரும்போதெல்லாம் மழை சீசனாக இருக்கும். அதனால் இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா மட்டும் இருக்குதுன்னு தெரியுது. இதெல்லாம் ஒர்க் ஏரியா பேக் சைடு. அது பக்கத்து வீடு. இப்போ பெயிண்டிங் வேலை நடந்துச்சு இல்லைங்களா, அதனோட திங்ஸை தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இது எங்கள் மாமியாரோட பாத்ரூம். சூரியன் சுற்றி இருக்கிறாப்புல காலையிலேயே. நல்ல வெயில். அதோட என்ட்ரன்ஸ் மேலே தான் எங்கள் நடுமூத்தாரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸ்டெப் ஏறி போகணும். இது ஏறவே கஷ்டமாக இருக்கும். ஸ்டெப் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் இதை ஏறி வர்றதுக்காகவே நான் வந்துட்டு டயர்டாகிடுவேன். அதிகமாக மேலே வர மாட்டேன். அதனால் எவ்வளோ பெரிய ஜன்னல். பக்கத்து வீட்டு துணி அவங்க காய போடுறதுலாம் தெரியும். இந்த சைடு டெய்லி நம்ம வந்தோன்னா அவங்க கூட சின்னதாக ஒரு சேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு போயிடலாம். நான் இருந்தப்போ அந்த அக்கா அங்கேருந்து ஒரு ஹாய் காட்டுவாங்க, நான் இங்கேருந்து ஒரு ஹாய் காட்டுவேன். பட் அப்போ எனக்கு அவ்வளோவா புரியாது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன சொல்கிறேன்னுட்டு. 2 பேரும் ஒரு ஹாயில் முடிச்சுப்போம். அப்படியே மேலே போனோன்னா ரூம்ஸ் இருக்கும். இந்த சைடு சேர் இருக்குது இல்லைங்களா, இங்கே தான் வந்துட்டு டெய்லரிங் மிஷின் இருந்துச்சு, துணி தைக்கிற மிஷின். இப்போ அது எங்கே போச்சுன்னு தெரியல. இது எப்போவுமே ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி இருக்குது. பாப்பாலாம் ஸ்கூல் போகிறாங்க இல்லையா, அதை அயன் பண்ணுறதுக்கு துணி. இந்த கபோர்டு வந்துட்டு கீழே இருந்துச்சு. டிவி கீழே வந்ததுங்களா, நான் சொல்லியிருந்தேன்னா சைடில் இருந்துச்சுன்னு. அந்த கபோர்டு மேலே வந்துட்டுருக்கு. இது வந்து எங்கள் நடுமூத்தாரோடைய ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க ரூம்பு. அது வந்துட்டு எங்கள் மாமனார் இருந்தப்போ அவரோட ரூம்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்தப்போ நாங்கள் அங்கே ஸ்டே பண்ண ஆரம்பித்தோம். இப்போ பாப்பாவோட ரூம்பாக இருக்குது. அது பால்கனி. மேக்ஸிமம் வந்து மழை சீசனில் தான் நாங்கள் அதிகமாக வருவோம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு இந்த சைடில் பால்கனியில் வந்துட்டு போட்டுருவோம் துணியை. இது வந்து இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதான் இன்னொரு டோரு, அங்கே இன்னொரு பாத்ரூம், அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காங்க. அது என்னென்னா பசங்களாம் மேலே இருக்காங்க இல்லையா, நைட் டைம் வந்துட்டு வெளியில் போக வேண்டாம்னு சொல்லிட்டு செப்ரேட்டாக அங்கேயே ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க. அது இப்போ தான் ரெடி பண்ண பாத்ரூம். அப்பாடியோ, இந்த கதவுலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதை திறந்து மூடுறதுக்குள்ள ஒரு டைமில் ரொம்ப டைட்டாக இருந்தது. நல்லா ஊற்றி தான் சரி பண்ணாங்க.
இது வந்து பால்கனி. நிறைய டோர் இருக்கும் லாக்கு, அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு தான் வெளியில் போகணும். இங்கே வந்துட்டு என் ஹஸ்பண்டோடைய சைக்கிள்லாம் இருக்கும் எக்ஸசைஸ் வைஸ். அது தெரியுதுங்களா, அது எங்கள் 3வது மாமியாரோட வீடு. இந்த இலைலாம் மறைச்சிட்ருக்கு, இல்லைன்னா அங்கே தரவாடி வீடு நல்லாவே தெரியும். இங்கே ஏதோ ஒரு எக்ஸசைஸ் மிஷின்லாம் இருந்துச்சு, அது எங்கன்னு தெரியல, எல்லாம் வேஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஒர்க் நடந்தது இல்லையா, பெயிண்டிங், மேபி அதனோட திங்ஸாக இருக்கும். இதுவும் ஒரு பால்கனி நமக்கு. நான் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது வாக் பண்ணுறதுக்காக நான் இங்கே தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வாக் பண்ணணும் இல்லையா, மழை பெய்யும், வெளியில் போக முடியாது. அதனால் காலையில் இங்கே வந்துடுவேன் நான் மேலே ஏறி. இங்கே தான் நடந்துகிட்டு இருப்பேன் நான். அப்படியே ஹெட்செட் போட்டுட்டு இந்த பழைய பாட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, முதல் மரியாதை, பூங்காத்து, அந்த சாங்கெல்லாம் கேட்டுகிட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் 80s 90s சாங்லாம் நான் விரும்பி கேட்பேன். வாங்க இங்கே இருக்க பால்கனியை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது வந்துட்டு இங்கே இருக்கிற பால்கனி. பாப்பா இதை திறந்து காட்டுறாங்க. இது நல்லா இருக்கும், ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் இருந்தப்பவும் சரி இப்போவும் சரி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் வீக்லி ஒன்ஸ் மட்டும் நம்ம வந்து க்ளீனிங்லாம் பண்ணிவிட்டு போகிறது தான். பட் இங்கே யாரும் வந்து நிற்க கூட மாட்டாங்க. ஆனால் இங்கே நின்று இந்த டீ குடிக்கிறது அதெல்லாம் நல்லா இருக்கும். இது ஓப்பனே பண்ணுறது கிடையாது. பார்க்க நல்லா இருக்குங்களா வியூ, பக்கத்து வீடெலாம் நல்லா தெரியும். நான் அதிகமாக மழை சீசனில் வந்ததுனால இங்கே வந்து நிற்கும்போது நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கையில் வந்துட்டு ஒரு கப் காஃபி இல்லைன்னா டீ ஏதாவது எடுத்துகிட்டு வந்து நின்று டீ குடிச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போவேன். ஆனால் அது ரேரு தான், இது ஓப்பன் பண்ண முடியாது. லாக் வந்துட்டு அத்தனை லாக் இருக்கும், அத்தனையும் நம்ம ஓப்பன் பண்ணி அது க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே வேண்டாம், நம்ம போக வேண்டாம் அப்படி தோணிடும் எனக்கு. அதனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ பாப்பாங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நல்லா இருக்குங்க தான் வியூ. மழை சீசன்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். அந்த சாரெல்லாம் அழகாக இருக்கும். நம்ம முகத்தில் வீசும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் மழை சீசனில் தான் நான் இருந்திருக்கேன் போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ நல்ல வெயில், பரவாயில்ல, ரெண்டையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இங்கெல்லாம் பக்கத்தில் வந்துட்டு ரேரு தான் பக்கத்தில் வீடு இருக்கிறதுன்றது. தூரமாக பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இருக்கும். சென்னை மாதிரி வந்து பக்கத்துலேயே அந்த அளவுக்குலாம் கிடையாது, இவ்வளோ ஸ்பேஸ் இது இருக்கும். இப்போ இதெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதில் தான் பாப்பா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது இத்தனை லாக்கு போடணும், பாப்பா இப்படி தான் ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியல. இது அவங்களோட ரூம். இந்த ரூமுக்கு வந்துட்டு நான் 1 or 2 டைம்ஸ் தான் வந்திருக்கேன். அதுவும் பாப்பா கூட. பாப்பா வந்துட்டு ஏதாவது விளாக் பண்ணணும், எதாவது பண்ணணும்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் நான் வருவேன். அதிகமாக அந்த ரூமுக்கு நான் வந்ததில்லை. அதனால் இந்த ரூம் பற்றி எனக்கு பெருசாக தெரியல. நல்லா இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு. எங்கள் நடுமுத்தாரோடைய ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா அவங்க 3 பேர் இல்லையா, 2 பேர் எல்லாம் பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ நிறையா திங்ஸ்லாம் இருக்கும், நல்லா வச்சுருக்காங்க நீட்டாக. ஆனால் அவங்க அதிகமாக அந்த ரூமில் இருக்கவே மாட்டாங்க, படுக்க மட்டும்தான் வருவாங்க. காலையில் 4 மணிக்கு இறங்கி வந்தாங்கன்னா நைட்டு படுக்க 10-11 மணிக்கு வருவாங்க. அவ்வளோதான், படுக்க மட்டும்தான் அந்த ரூம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி எல்லாமே கீழே தான். அதான் ரூம் வந்துட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஏன்னா அவங்க படுக்க மட்டும்தான் போகிறாங்க, வேறு எதுக்குமே போகிறது இல்லை. அதான் இந்த ரூமை நானே பல வருஷம் கழித்து இப்போ தான் பார்க்குறேன். ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குல்ல, எம்டியாக. யூஸ் பண்ணாதானே, படுக்க மட்டும் போனால் எப்படி, என்ன பண்ணுறது. வீட்டில் வந்துட்டு எப்போவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதான் இது அவங்க ரூமோட அட்டாச் பாத்ரூம். பாப்பா கூட இந்த ரூம் அதிகமாக வர்றது கிடையாது. ஏன்னா பாப்பாவுக்கும் செப்பரேட் ரூம் இருக்கு இல்லையா, அதனால் அவங்களும் இங்கே வர்றது கிடையாது. அதனால தான் ரூம் வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது. இங்கே நிறைய விண்டோஸ் இருக்கும், எல்லா ரூம்லேயுமே 2-3 விண்டோஸ் இருக்கும். நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கும். மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி படுத்து தூங்குறதுக்கு அவ்வளோ சுகமாக இருக்கும். கீழே எங்கள் மாமியார் துணி காய போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இந்த ரூமோட விண்டோ இதோடு முடியுது. மேலே பாருங்கள் நிறைய சூட்கேஸ் இருக்கும். அவங்க இப்போ தானே வந்து செட்டில் ஆகிருக்காங்க. அவங்களும் துபாயில் தான் இருந்தாங்க, ஒரு 5 இயர்ஸாக தான் வந்து செட்டில் ஆகிருக்காங்க. அதோடு இந்த ரூம்பு பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பாப்பா ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே மாற்றி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரூமில் எங்கள் மாமனார் தான் ஸ்டே பண்ணியிருந்தார். மாமனாருக்கு அப்புறம் நாங்கள், இப்போ பாப்பா. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக இருக்காங்கல்ல.
என் ஹஸ்பண்டுக்கு இந்த ரூமில் ஸ்டே பண்ண தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அப்பா இந்த ரூமில் தான் தங்கிட்டு இருந்தாங்க. அதனால் அப்பாவுக்கு அடுத்து அவர் அந்த ரூமில் தங்க ஆசைப்படுவாங்க. இப்போ பாப்பா தங்கிட்டு இருக்காங்க. கபோர்ட்லாம் நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. பெரிய பாப்பா பழைய டிவி அதெல்லாம் அலமாரிக்கு வந்துருச்சு. இதில் தான் என்னோடய திங்ஸ்லாம் நானும் வச்சுட்டு இருந்தேன். கட்டில் மட்டும் வேறு மாதிரி போட்டுருந்தாங்க, இப்போ மாற்றிட்டாங்க. இந்த விண்டோ காலையில் டைமில் இந்த விண்டோ ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூரிய வெளிச்சமாக இருக்கும். அந்த வெளிச்சத்துலேயே எழுந்துக்கலாம். அவ்வளோதான், பாப்பாவோட ரூம்பு முடிஞ்சு போச்சு. மொத்தம் மேலே 2 ரூம்பு, கீழே ஒரு 3 ரூம்பு, கிச்சன், பூஜை அறை அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், பசங்க வாங்கின ட்ராஃபி. என் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ இருக்குங்களா, அதோட பசங்களோட ஃபோட்டோஸ் இருக்குது. பரவாயில்ல, என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோட்டோ கூட அங்கே இருக்குது. சர்ப்ரைஸ், நான் நினச்சி பார்க்கல இருக்கும்னுட்டு. ஒரு வழியாக ஹோம் டூரை முடிச்சுட்டேன். நீங்கள் கேட்ட வீட்டை நான் காமிச்சிட்டேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள்.